ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல ஜென்ரல் டாபிக் பேசி. கிட்டத்தட்ட லாஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப சில ஜென்ரல் டாபிக்ஸ் தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஜென்ரல் டாபிக்ஸை பற்றியும் பேசலை. நடுவில் கொஞ்சம் சோலார் வீடியோஸ் போட்டிருந்தேன், பட் அது ஒரு கான்செப்டாகவே எடுத்து போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த ப்ராடக்டை பற்றி பேச போகிறேன்னு. நான் பர்சனலாக ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன், நம்ம ஆக்ஷன் கேமரா. குறிப்பாக நம்மளோட ரிவ்யூவுக்கு ஆக்ஷன் கேமரா தேவைப்படுது. ஸோ அதனால் நான் போன வருஷம் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினேன். ஸோ நமக்கு தெரியும்ல, ஆக்ஷன் கேமரா அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது கோப்ரோன்ற அந்த கம்பெனி தான். ஸோ கோப்ரோவோட ஆக்ஷன் கேமரா நல்லா இருக்கும், ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால போன வருஷம் ஹீரோ 9 அப்படின்ற கோப்ரோ ஹீரோ 9 அப்படின்ற மாடலை நான் வாங்கினேன். இது எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே வாங்கல, ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கல, ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு சைட்டில் எனக்கு சீப்பாக கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 32-33 கிட்ட எனக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிது. குறிப்பாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்க. நிறைய பேர் இந்த மோட்டோ லாகிங், நீங்கள் இப்போ வண்டியிலேயே ட்ராவல் லாக்லாம் எடுக்கிறாங்களே, அதுக்கு இந்த கோப்ரோ அப்படின்ற கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்மெட் கேமரா வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. நான் கூட ஹெல்மெட் கேமரா வச்சு நிறையா ரிவ்யூஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கோப்ரோ தான். சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பெட்டி பார்த்தாலே தெரியுமா? ஸோ இதுதான் கோப்ரோ 9ஓட பெட்டி. ஸோ இவ்வளோ தான் இருக்கும். குட்டி கேமரா, அது சின்ன கேமரா தான், ஆனால் விலை ஜாஸ்தி. ஃபூட்டேஜ் ஷேக் இல்லாமல் இருக்கும். 4K கேப்பபிலிட்டி வரைக்கும் இருக்குது. இப்போ ஹீரோ 10 ஹீரோ 11 அப்படின்னு அதோட அப்டேட்ஸ் வந்துடுச்சு. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஹீரோ 9. சரி, இப்போ கோப்ரோவில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி 1 இயர்லேயே இதோட பேட்டரியில் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ குறிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கோப்ரோ ஹீரோவோட சர்வீஸ் சப்போர்ட் இந்தியாவில் எப்படி இருக்குது, நான் இந்த பேட்ரி ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளாக இருந்தது, கோப்ரோ சைட்லேருந்து என்னென்னலாம் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்ற சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மோட்டோ லாகிங் சேனல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கோப்ரோ புதுசாக வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கும், இதுக்கான வாரண்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கும்ல. இது எல்லாமே நமக்கு இந்தியாவுக்கு டைரெக்டாக வரதில்லை, எல்லாமே இம்போர்ட்டட் பீஸாக தான் நமக்கு வருது. அதனால் இந்த வாரண்ட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்படுது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோப்ரோ ஹீரோ 9 வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் முடிய போகுது. நான் லாஸ்ட் டிசம்பரில் 1 இயர் முடிய போகுது. ஸோ லாஸ்ட்டு டிசம்பருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஒரு ஓலா ஷூட் போயிருப்பேன்ல, அந்த ஓலா ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனில் இந்த கோப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் பேட்ரி கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டே வந்தது. ஓகே, ஸோ இதுதான் அந்த பேட்ரி. இதோட பேட்ரியை நான் க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அது தனியாக கைண்டிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பேட்ரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு 6-7 மந்த்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேட்ரி ஊத ஆரம்பிச்சிருச்சு, பல்ஜாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கேமராவோட வந்த பேட்ரி. இந்த ப்ளூ கலராக இந்த பேட்ரி பார்க்குறீங்களா, இது கேமராவோட வந்த பேட்ரி. ஓகே, இது பாருங்கள், இது கேமராவோட வந்த பேட்ரி இது. ஓகே, ஸோ இந்த பேட்ரி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. எனக்கு இன்னொரு ஸ்பேர் பேட்டரியை நான் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இது சார்ஜரோட ஒரு பேட்ரி ஒன்று வரும். ஓகே, இது தனி பேக்கேஜ், நமக்கு பேக்கேஜோடு வராது. இது தனியாக ஒரு 5000-6000 கொடுத்து இது வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு சார்ஜர், கோப்ரோவை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா எலக்ட்ரிக் கம்பெனியும் இது ஒன்று கற்று வச்சுருக்காங்க, ப்ராடக்டை கொடுக்குறாங்க, சார்ஜரை கொடுக்குறது இல்லை. இப்போ எல்லா கேமரா கம்பெனிலையும் ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் கொடுக்குறாங்க, சார்ஜர் அப்படின்னு டெடிக்கேட்டடாக கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு அப்படியே கேமராலேயே வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டேஞ்சரஸு. கேமராவில் எப்போயுமே வச்சு சார்ஜ் பண்ணக்கூடாது. டெடிக்கேட்டட் சார்ஜர் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ கோப்ரோவில் பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டட் சார்ஜர் கிடையாது, அது நம்ம தனியாக தான் வாங்கணும். ஸோ இது டெடிக்கேட்டட் சார்ஜர் வித் ஒரு பேட்ரி. ஸோ இது பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா இது ஒரு 5500. இதில் ஒரு பேட்ரி அண்ட் ஒரு சார்ஜர் வரும். இதில் 2 போர்ட் இருக்கும். ஸோ 2 பேட்டரியை அட் அ டைமில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எப்பயுமே 2 பேட்டரி வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். ஒரு பேட்டரியை சார்ஜில் வச்சு ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு பேட்டரி நம்ம கேமராலேயே வச்சுருப்போம். ஸோ மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதில் ஒரு பேட்ரி, அந்த கேமராவோட வந்த பேட்ரி இருக்குல்ல, அது எனக்கு பல்ஜ் ஆகிடுச்சு. பல்ஜ் ஆகி என்ன ஆகிடுச்சு, லாஸ்ட்டு ஷூட்டில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அந்த பேட்டரியை எடுக்க முடியல.
இது பல்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா உள்ளே போய் மாட்டிக்குது. ஓகே, எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்தது. இங்கே ஒரு புல்லிங் மாதிரி ஒரு மெக்கானிசம் ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பிடிச்சி இந்த பேட்டரியை வந்து கேமராக்குள்ளேருந்து இழுக்கணும். ஓகே, இழுத்தா இந்த பேட்டரி வரும். நான் கேமராக்குள்ளேருந்து இழுக்கும்போது என்ன ஆகிடுச்சு, இது தனியாக வந்துடுச்சு. இந்த ப்ளூ கலர் பார்க்குறீங்களா, இது வந்து என்ன ஆகிடுச்சு, தனியாக வந்துடுச்சு. பேட்ரி உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரிப் வந்து எனக்கு தெரியுது, பேட்ரி உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி பல்ஜ் ஆகிடுச்சு, கோப்ரோவில் இந்த மாதிரி பேட்ரி பல்ஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்ரி வந்து கேமராக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், மேலே இருக்கிற அந்த ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது, அதை நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி உடச்சிட்டேன். கிட்டத்தட்ட நான் இதை வந்து பிச்சு இந்த ரப்பர் மாதிரி இருக்கிறத பிடிச்சி இழுத்தவனே வந்தது. கேமராவுக்கு ஒன்றும் ஆகலை. ஓகே, சரி, இதெல்லாம் நீ ஏன்பா பண்ணுற, சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அவங்க பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு டவுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே தான் நான் வரேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கோப்ரோவோட சர்வீஸ், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, சில இடத்துல இருக்குது. பட் அவங்க ஆத்தரைஸ்டா, ஏன்னா இதெல்லாம் வந்து வாரண்ட்டி, எனக்கு வந்து 1 இயர்க்குள்ளேயே பிரச்சனை வந்ததுனால எனக்கு வாரண்ட்டியில் கவரேஜ் ஆகணும். ஓகே, இன்க்ளூடிங் பேட்டரியாக இருக்கட்டும், எனக்கு பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அந்த கேமராவில் ஏதாச்சும் ஃபால்ட்டுனா அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். எனக்கு 1 இயர் வந்து கோப்ரோலேருந்து வாரண்ட்டி இருக்குது. ஓகே, சரி, வாரண்ட்டி இருக்கேப்பா, இதை கொடுத்து நீ மாற்றிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே வந்தது. இதுக்கு வாரண்ட்டி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த கோப்ரோ அப்படின்றது வாங்கினது எப்படின்னா, நம்ம வந்து இங்கே இருக்கிற லோக்கல் டீலர் யார்கிட்டையுமே வாங்கலை, நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்லைனில் தான் வாங்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவை யாரும் இங்கே லோக்கல் டீலர்கிட்ட வாங்குறது இல்லை, மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்குறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்லலாம் வாங்குறீங்க. ஓகே, ஸோ இந்த ஆன்லைனில் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஐஎம்ஏவாக இருக்கட்டும், எங்கே வாங்கினாலும் டீலர்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதை என்ன மேட்டர்னா, பல்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க இம்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு சப்போர்ட்டெல்லாம் வந்து கம்பெனிக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி. இங்கே யாருமே இந்தியன் டீலர் சப்போர்ட் கிடையாது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இங்கே யாருமே டீலர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கோப்ரோ கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி, கோப்ரோவில் போய் கேட்க முடியுமா அப்படின்னா, கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கான ஒரு சைட் அப்படின்றதே கிடையாது. யூஎஸ் சைட்டு தான் இருக்குது. கோப்ரோவோட யூஎஸ் சைட்டு .comல தான் ஓப்பன் ஆகும். .in வந்து அவங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க கோப்ரோ வந்து முழுசாக இந்தியாவுக்குள்ளே அவங்க ஆப்ரேஷன்ஸ் வரல. அவங்க சர்வீஸ் சப்போர்ட் எதுவுமே வந்து இந்தியாவுக்குள்ளே கிடையாது. இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் டீலர்ஸ் இருக்காங்க, பட் டிஜேஐ கூட சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னன்னா, உங்களுக்கு கம்பெனிக்கிட்டேருந்து டைரக்ட் சப்போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வாரண்ட்டி வந்து அவங்ககிட்ட கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று, நான் கோப்ரோ கிட்ட டைரெக்டாக போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் சைட் கூட நான் போடுறேன். கோப்ரோ யூஎஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏஷியா பசிபிக்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணணும். நீங்கள் உள்ளே லாகின் பண்ணாலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் வரும். அதில் வந்து எக்ஸாக்டாக உங்களோட கேமராவோட சீரியல் நம்பர் என்னவோ அதை பார்த்துட்டு நோட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கப்பூர் தான் உங்களுக்கு நியரஸ்ட்டு அவங்களோட சப்போர்ட் சென்டர். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணால் உங்களோட கதையெல்லாம் கேட்பாங்க, என்னப்பா பிரச்சனை என்ன அப்படின்னு. இந்த கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப காமனான விஷயம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கோப்ரோ வந்து பை டிசைனே இந்த பேட்ரி 1 இயர் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஹீட் ஆகுது. அதனால் என்ன ஆகுது, ஒரு 1 இயர்லலாம் பார்க்கும்போது ஈஸியாகவே பேட்ரி வந்து பல்ஜ் ஆகிடுது. ஈவன் நான் வந்து பேட்டரியை ரொட்டேட் பண்ணுறேன், ஒரே பேட்டரியை நான் யூஸ் பண்ணல, 2 பேட்டரி யூஸ் பண்ணும்போதே இந்த நிலமை. ஒரே பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் கூட தாங்காது. ஓகே, அப்படி தான் இருக்குது கோப்ரோவோட பேட்டரியெலாம். ஆனால் கேமரா நல்லா இருக்குது. பேட்டரி வந்து கண்டிப்பாக அதில் ஒரு இது வச்சுருக்காங்க, அதில் ஒரு செக் வச்சுருக்காங்க. நீங்கள் இவ்வளோ கொடுத்து ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பேட்டரியை வந்து நீங்கள் இங்கே 2,500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, 2,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டரியோட விலை வந்து ஒரு 2,200, நல்ல ஒரு டீலில் 2,000 ரூபாய்க்கே நீங்கள் வாங்கலாம். ஓகே, நான் இங்கே பேட்டரியோட ப்ரைஸ் போடுறேன். சரி,
கோப்ரோவில் பேட்டரியில் ஒரு மேட்டர் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த கோப்ரோவோட சர்வீஸ் பஞ்சாயத்துக்கு வருவோம். கோப்ரோ கிட்ட சர்வீஸுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கதையெல்லாம் சொன்னேன். இது மாதிரி பேட்டரி போய் உள்ளே மாட்டிக்கிச்சு, நான் அதுக்கப்புறம் நான் எடுத்தேன், அந்த கதையெல்லாம் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு, சார் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து பேட்டரி அனுப்ப முடியாது. நாங்கள் நியரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து தான் நாங்கள் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணோம். ஆனால் பேட்டரியை வந்து இந்தியாவுக்கு நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ண முடியாது. இங்கே இந்தியன் பாலிசியும் ஒன்று இருக்குது. என்னென்னா பேட்டரியெல்லாம் நீங்கள் வந்து ஷிப்மெண்ட் பண்ணாங்கன்னா கஸ்டம்ஸில் பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டு அது உங்களுக்கு வராது. ஸோ இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, கோப்ரோ நாங்கள் பேட்டரியை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம், ஆனால் என்னென்னா உங்களோட கஸ்டம்ஸில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு நாங்கள் பேட்டரியோ பேட்டரி ரிலேட்டட் திங்ஸோ நாங்கள் டைரெக்டாக ஷிப்மெண்ட்டு கஸ்டமருக்கு பண்ணுறது கிடையாது. அது மாதிரி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பேட்டரி பிரச்சனை, ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க சொல்லலை. சரி, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நான் பேட்டரி இல்லை, எனக்கு வேறு ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்பீங்களா? எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறது, பேட்டரி இல்லாமல் நான் என்ன தான் பண்ணுறதுன்னா, சார் நாங்கள் பேட்டரிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஒன்று பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் வேணால் பண்ணுறோம். காம்பன்சேஷனா, நல்லா இருக்கே, இதை வச்சு வேணால் புதுசாக ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் செலக்டடாக சில ஐட்டங்கள் வச்சுருக்கோம், அது மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோப்ரோவோட சில ஆக்சசரிஸ்லாம் வரும். குறிப்பாக ஹெல்மெட் பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். உங்களுக்கு இங்கே தலையில் ஹெல்மெட் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கிட்டத்தட்ட நீங்கள் தனியாக வாங்கினோன்னா ஒரு 3000 4000 ஆகும் அந்த ஹெல்மெட் பேண்ட் மட்டும். அது கோப்ரோவோட எல்லா திங்ஸுமே காஸ்ட்லி, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து ஹெட் பேண்டு, இதை நான் காமிக்கிறேன். ஓகே, இல்லைனா செஸ்ட் பேண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இங்கே செஸ்ட்டில் மாட்டிங்களா கோப்ரோ. ஓகே, இர்ஃபான் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து இங்கே செஸ்ட்டில் கோப்ரோ மாட்டிகிட்டு போகிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா. ஸோ அது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய பேர் இர்ஃபான் வீடியோஸ் பார்ப்பீங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுமாதிரி செஸ்ட் பேண்ட் இங்கே வச்சுட்டோம் நீங்கள் வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு போகலாம். ஹோல்ட் பண்ண வேணால் இங்கே நீங்கள் மாட்டி விட்டுட்டு போகலாம், இல்லை தலையில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரியான சில அக்சசரிஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் தனியாக கோப்ரோவில் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 5000 ஆகும் இந்த செட்டு. ஓகே, ஆனால் எனக்கு இந்த டீல் எனக்கு பிடிச்சிருந்து. எனக்கு ஏற்கனவே ஒரு ஹெட்பேண்ட் தேவைப்படுற மாதிரி இருந்து நான் ஒரு 250 ரூபாய்க்கு கோப்ரோ ஹெட்பேண்ட் வாங்கினேன். அது வந்து நல்லா இல்லை, கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்லலாம். குவாலிட்டி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இவங்க கொடுத்தாங்களே இந்த ஹெட்பேண்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, குவாலிட்டி அட்டகாசம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணுன்னா, இதுதான் ஹெட்பேண்டு. இது இப்படி மாட்டிக்கணும். மாட்டினீங்கன்னா இந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே டார்ச் வச்சுட்டு போவாங்களே, அது மாதிரி இங்கே வந்து கோப்ரோவை மாட்டிட்டு நீங்கள் இந்த சைக்கிளில் போகிறது, ஆக்ஷன் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இது ஆக்ஷன் கேமரா தானே, இங்கே மாட்டிட்டு கேமராவில் இங்கே வச்சுட்டு நம்ம போகலாம். ஸோ ஃப்யூச்சரில் நான் இதில் நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே, இந்த கார் வீடியோஸ்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஹெட்பேண்டை வந்து கேட்டு ஃப்ரீயாக எனக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிளிப்பும் சேர்த்து எனக்கு கிடச்சிது. அதை நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு 4000 5000 ஒருத்தரில் இந்த இதை வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ இது என்னென்னா காம்பன்சேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் பேட்டரியை என்னால் கொடுக்க முடியாது, பட் ஆக்சசரிஸாக நீங்கள் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கோப்ரோ வாங்கிட்டு எனக்கு வந்து பேட்டரியில் பிரச்சனை அப்படின்னா, பேட்டரி கண்டிப்பாக கோப்ரோவெல்லாம் அனுப்ப முடியாது. ஏன்னா இந்தியன் கஸ்டம்ஸ் வந்து நம்மளோட பேட்டரியோ ஏதாச்சும் வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா அதை வந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது மோஸ்ட்லி நம்ம கைக்கு வராது. ஓகே, ஸோ இது வந்து கம்பெனி சைடோட ப்ராப்ளம் இல்லை, பட் இந்தியாவோட அந்த கஸ்டம் சைடில் நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, பேட்டரி ரிலேட்டட் திங்ஸ் உள்ளே வரதில் பிரச்சனை இருக்குது. ஓகே, இதுவுமே 1 இயர்க்குள்ளே உங்களோட ப்ராடக்ட் வந்து வாரண்டியில் இருந்தால் மட்டும்தான் இந்த சப்போர்ட்டும் கிடைக்கும். 1 இயருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிடைக்காது. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த பேட்டரியை வாங்காதீங்க. இந்த ப்ளூ கலர் பேட்டரி இருக்குல்ல, இது வந்து வாங்காதீங்க. இது வந்து கம்பெனிலேயே இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் பேட்டரி இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் பேட்டரி இப்போ 10லலாம் இப்போ 10 11 சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பேட்டரி வரதில்லை. அதுக்கு பதிலாக இந்த என்டியூரா பேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த பேட்டரி தான் வருது. ஓகே, ஸோ இது வந்து வெள்ளை கலராக இருக்கும், இந்த மேலே வந்து டாப்பில் வெள்ளை கலராக இருக்கும். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அதாவது பழைய பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியை வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹீட்டை வந்து இதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை சார்ஜரா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து புது பேட்ரி. இது வந்து
பழைய பேட்ரி. ஸோ பழைய பேட்ரி ப்ளூ கலரு, புது பேட்ரி வந்து வெள்ளை கலராக இருக்கும். ஸோ இந்த பேட்டரியோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 3000 ருபீஸு. நமக்கு டீலில் கிட்டத்தட்ட ஒரு 2700லேருந்து 2900க்குள்ளே வாங்கலாம். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சீப்பாக இருக்கேன்னு சொல்லி இந்த ப்ளூ கலர் பேட்ரி வாங்காதீங்க. இந்த பேட்ரி வாங்குங்க. ஏன்னா இந்த பேட்ரி வந்து நல்ல லைஃப்பும் இருக்குது. உங்களுக்கு அதிக நேரமும் வந்து வீடியோ வந்து ஃபுட்டேஜ் பிடிக்க முடியும். கம்பேர் டு 30% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேட்டரியோட. ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்குது. வாங்கும்போது நல்ல ஒரு ஜென்யூன் சைட்டில் போய் வாங்குங்க. அண்டு இதில் நிறைய டூப்ளிகேட்ஸும் நிறைய விற்கிறாங்க. அதனால் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நான் மோஸ்ட்லி அமேசானில் செக் பண்ணுவேன் GoPro இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இது அதில் நல்ல கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். பட் பார்த்துக்கோங்க, இதில் நிறையவே டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதில் எக்கச்சக்க டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஒரிஜினல் கோப்ரோவோட பேட்டரியை இப்படின்னுங்க டூப்ளிகேட் பேட்டரி வந்து 2 மாதம் கூட தாங்காது. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு வாங்குறீங்க, இப்போ GoPro நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்டரி வாங்கிக்கோங்க. என்டியூரா பேட்டரி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு. ஓகே. ஸோ இதை நான் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு வந்து பேட்டரி ஃபுட்டேஜ் நிறைய நேரம் பிடிக்க முடியுது. பேட்டரி வந்து அவ்வளோ ஹீட்டாக வரதில்லை, சில்லுன்னு இருக்குது. ஓகே. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மேஜர் அப்டேட். ஓகே. 11க்கு அப்புறம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 11 சீரீஸ்க்கு அப்புறம் பேட்டரி வந்து டோட்டலாக டிசைன் மாற்றிட்டாங்க. இப்போ பழைய GoPro யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக நீங்கள் GoPro 9 வந்து எனக்கு சீப்பாக கிடைக்குது, எனக்கு இப்போ 28,000 to 30,000க்குள்ளே நீங்கள் GoPro 9 வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 கிட்ட இருக்குது. இப்போ வரைக்குமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்குற பேட்டரியோட இந்த என்டியூரா பேட்டரியை சேர்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே. இது வந்து என்டியூரா பேட்டரி. ஓகே. இது எங்கே அட்டைப்பெட்டி 3000 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்டைப்பெட்டி, பார்த்துக்கோங்க. இந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற இந்த வெள்ளை கலர் பேட்டரியை பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளூ கலர் பேட்டரி வாங்காதீங்க. முக்கியமாக நான் GoPro யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறேன், GoPro யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். அந்த பேட்டரி வேணவே வேணாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. அண்ட் உங்களோட GoProவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் GoPro வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், GoProவில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது எது வந்து நல்ல சர்வீஸ் சென்டர், இப்போ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நம்ம GoProவோட சர்வீஸ் சென்டர் எங்கே நல்லா இருக்குது அப்படின்றதும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீலர்ஸ் யாராச்சும் இங்கே லோக்கலில் நான் வந்து சர்வீஸ் பண்ணி தருவேன், நான் வாரண்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. டேக் கேர். பை பை.